வணக்கம் ஜி. வணக்கம். திருத்தணியில நடந்த அந்த வடமாநிலத்தவருக்கு நடந்த அந்த கொலைவெறி தாக்குதல், அதற்கான காரணமா நீங்க என்ன ஜி பார்க்குறீங்க? அதாவது திருத்தணியில் நடந்த அந்த கொடூரமான தாக்குதல் என்பது மிகவும் கண்டிக்கத்தக்கக்கூடிய ஒரு செயல். அந்த காணொலியை பார்க்கும்போது ஒரு நெஞ்சமே நமக்கு பதைபதைத்து போகக்கூடிய ஒரு செயலாகத்தான் இருக்கு. இப்போ தமிழ்நாட்டுல இன்னைக்கு இது போன்ற தாக்குதல்கள் அப்படிங்கிறது புதிதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, திமுக ஆட்சி பொறுப்பேற்ற நாளிலிருந்து இந்த போன்ற தாக்குதல்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. உதாரணத்திற்கு ஃபாஸ்ட் ஃபுட்டு கடை, பிரியாணி கடை. ஸோ அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இந்த ஒரு கொடூரமான தாக்குதல் அப்படிங்கிறது ஒரு உச்சத்துக்கே போயிருக்கு. ஒரு வடமாநில தொழிலாளி அப்படிங்கிறவரு தன்னுடைய குடும்ப கஷ்டத்திற்காக தமிழகத்துல வேலை செஞ்சு தன் குடும்பத்தை காப்பாத்துறான். ஆனா இங்க இருக்கக்கூடிய சில புள்ளிங்கோ அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? ஸோ இங்க இருக்கக்கூடிய அந்த புள்ளிங்கோ பசங்க என்ன பண்றாங்கன்னா, கஞ்சா போதை, மது போதை, இது போன்ற போதைகளினால இது போன்ற தொழிலாளர்களை தாக்குவது என்பது கண்மூடித்தனமாக நடந்து கொள்வது என்பது நம்மளால ஏற்க முடியாது. நம்ம தமிழ்நாட்டில தான் இருக்கோமா, இல்ல வேற எந்த ஒரு மாநிலத்துல நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு அச்சத்தை ஏற்படுத்துது. ஏற்கனவே தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பில்லாத ஒரு சூழல் நிலை வருகிறது. இந்த மது, இந்த கஞ்சா போதை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, இது மாதிரியான செயல்களை அதிகம் ஊக்குவிக்கிறது. ஸோ இதற்கு இந்த அரசு ஒரு நல்ல முயற்சி எடுத்து தடை பண்ணுன்னு பார்த்தோம். ஆனா அரசு இதுல எந்த ஒரு கவனமும் செலுத்துற மாதிரி தெரியல. அவங்க எப்படியாவது ஆட்சியை பிடிக்கணுங்கிற அந்த ஒரு வெறி இருக்க தவிர, இது போன்ற குற்றங்களை தடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஒரு தடுப்பு நடவடிக்கை இதுல கிடையாது. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா, நேற்றைய தினம் இது தொடர்பாக ஐஜி அஸ்ரா கார்க் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்புல பேசியிருந்தாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த தாக்குதல் அப்படிங்கிறது அந்த நபர் முறைச்சு பார்த்ததுனால அவங்க தாக்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறது. இதை எதை குறிப்பிட்டு பார்க்கணும் அப்படின்னா, திருமாவளவன் அவர்கள் அண்மையில் அந்த நீதிமன்ற வாசலில் ராஜீவ்காந்திங்கிற நபர் வாகனம் இடிச்சது இல்லையா? அந்த ஒரு விபத்து ஏற்படும் பொழுது அவன் முறைச்சா, அதனாலதான் அடிச்சு ஒரு 4 அடி லைட்டா தட்டினாங்க அப்படிங்கிறதுக்கான அந்த வார்த்தையை இதை பூர்த்தி பண்ணுது. சோ அதாவது இவர்கள் எப்பேற்பட்டவர்களாக இருக்கிறார்கள் இந்த அரசியல் தலைவர்கள் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். திருமாவளவன் போன்றவர்கள் எல்லாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த தமிழ் சமுதாயத்தை சீரழிக்கக்கூடிய ஒரு நபர்களாகத்தான் இருக்கிறார்கள். இவர்களுடைய அடங்கமறு, அத்துமீறு, இது போன்ற வாசகங்கள் எல்லாம் இன்று இருக்கக்கூடிய இளைய சமுதாயங்கள் அதை தவறாக பயன்படுத்தி கொண்டு போதை வஸ்துகளை உட்கொண்டு தன்னை ஒரு தாதாவாக நினைத்து கொண்டு அறிவால் போன்ற ஆயுதங்களால் தாக்குவது என்பது மிகவும் கண்டிக்கத்தக்க கூடிய ஒரு செயல். அது மட்டும் இல்லாது தமிழ்நாட்டில் தொடர்ந்து கொலை குற்றங்கள், பாலியல் வன்கொடுமைகள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. அண்மையில கூட பாத்தீங்கன்னா, சிதம்பரத்துல ஒரு பெண்மணி பீச்சில் குளிக்கிறாங்க குடும்பத்தோட. அங்க பாத்தீங்கன்னா போதை உட்கொண்ட நபர்கள் சில பேர் அங்க தகராறு பண்றாங்க. பாத்தீங்கன்னாக்கா திருப்பூர் சம்பவத்துல, திருப்பூர்ல இந்த ஏர்போர்ட், கோவை ஏர்போர்ட் பக்கத்துல இருக்கக்கூடிய இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு கல்லூரி மாணவி என்ன நிலைமாச்சுன்னு நம்ம தமிழ்நாட்டுக்கே தெரியும். இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து தமிழ்நாட்டில் ஒரு பதற்ற சூழ்நிலை தான் உருவாக்கி கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் கட்டுப்படுத்த வேண்டிய காவல்துறையை செயல்பட விடணும். இந்த அரசாங்கம் காவல்துறையை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குவோம்னாங்க. அது இரும்பு கரம் கொண்டு இது வரைக்கும் ஏன் ஒடுக்கலன்னு தெரியல. ஒருவேளை இரும்பு கரம் துருபிடித்து போயிடுச்சான்னு தெரியல. இந்த காவல்துறை, கண்ணியமிக்க காவல்துறை அரசினுடைய ஆட்சியாளர்களுடைய அதிகாரத்திற்கு செயல்படாமல் மக்கள் நலனில் அக்கறை கொண்டு சட்டத்தை காக்க வேண்டும். இது போன்ற குற்றங்கள் செயல்களில் ஈடுபடக்கூடிய நபர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேற்கொண்டு நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, இந்த சம்பவத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய 4 சிறார்கள் அப்படிங்கிறாங்க. 17 வயது. அதாவது இந்த குற்றங்களை புரிந்தவர்கள் கண்டிப்பாக சிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா வயது கம்மியா இருந்தாலும் சிறார். ஏன்னா அவனுக்கு என்ன பண்றோங்கிறது தெரியும், கையில என்ன ஆயுதங்கள் வைத்திருக்கிறோம்னு தெரியும், என்ன மாதிரியான தாக்குதல ஈடுபடுறோம் அப்படிங்கிறது தெரியும். இதையெல்லாம் தெரிந்தும் கூட இந்த நபர்கள் இப்படி கொலைவெறி தாக்கு நடத்துகிறார்கள் என்றால் இவர்களை எல்லாம் தூக்கிலிட வேண்டும். இவர்களுக்கெல்லாம் பாரபட்சமே காட்டக்கூடாது. இதுல ஒரு நபர் பாத்தீங்கன்னாக்கா ஜாமீன்ல விடுவிக்கப்பட்டிருக்கிறார். ஏன் அந்த நபர் ஜாமீன்ல விடுவிக்கப்பட்டார் என்பது குறித்து தகவல் இல்லை. அது மட்டும் இல்லாது அந்த நபருக்கு மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டு உடனடியாக அவர் இங்கிருந்து அவருடைய சொந்த மாநிலத்திற்கு அனுப்பப்பட்டிருக்கிறார். இவ்வளவு அவசரமாக அவருடைய சொந்த மாநிலத்திற்கு அனுப்ப வேண்டிய காரணம் என்ன? தமிழ்நாட்டில் தொடர்ந்து இது போன்ற தாக்குதல் நடந்து கொண்டே இருக்கிறது. இதை தடுக்க வேண்டிய இந்த திமுக அரசாங்கம், இந்த ஸ்டாலின் அவர்கள் இதில் கவனம் செலுத்தாமல் அவருடைய எண்ண ஓட்டங்கள் எல்லாம் வரக்கூடிய 2026 தேர்தலில்
நாம் எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என்றுதான் இருக்கிறதே தவிர இந்த மக்கள் மீது அவருக்கு துளியும் அக்கறமில்லை. திருமாவளவன் போன்றவர்கள் இந்த கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடியவர்கள், மற்ற நபர்கள் எல்லாரையுமே எடுத்துமே, அதாவது மற்ற மாநிலங்களில் நடந்ததுன்னா ஊபியை பாரு, குஜராத்தை பாரு, அதை பாரு, இதை பாருன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டை பாருன்னு சொல்லிட்டு அண்டை மாநிலங்கள்லாம் இன்னைக்கு நம்மளை தலைகுனிகிற அளவுக்கு கூட இன்னைக்கு இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஸோ மற்ற எல்லாத்துக்குமே மற்ற மாநிலங்களை ஒப்பிடக்கூடிய இந்த திமுக அரசாங்கம் இன்னைக்கு இது குறித்து என்ன பதில் சொல்ல போகிறது? இப்ப திருமாவளவன் அவர்கள் இது குறித்து ஏதாவது போராட்டம் நடத்த போறாரா? இந்த அரசாங்கம் வடமாநில தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் அப்படின்னு அறிக்கையினால கொடுக்கறதுனால ஒரு பெரிய பாதுகாப்பு வந்துருமா? மற்ற என்ன விஷயங்களை நீங்க ஈடுபடுறீங்க? இந்த அரசுக்கு எதிராக நீங்கள் என்ன இது வரைக்கும் போராட்டங்கள் நடத்தி இருக்கிறீர்கள்? மக்கள் விரோத அரசாங்கத்திற்கு எதிராக நீங்கள் நடத்திய போராட்டங்கள் என்ன? கூட்டணி கட்சி எல்லாத்தையுமே கேட்கிறேன், கம்யூனிஸ்ட் முதற்கொண்டு கேட்கிறேன். சும்மா ஒரு அறிக்கை விட்டுட்டா போதுமா? இதுவே இந்நேரம் உத்தரப்பிரதேசத்தில் நடந்ததுன்னா இந்நேரத்துக்கு தமிழ்நாட்டுல எவ்வளவு பெரிய போராட்டங்கள் வெடித்திருக்கும். ஒரு அமைதி பூங்காவா இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டுல இவ்வளவு பெரிய ஒரு சம்பவங்கள் நடந்திருக்கு. இந்த அரசை எதிர்த்து ஒரு போராட்டங்கள் நடத்துவதற்கு இவர்களுக்கு துணிவு இருக்கிறதா? வடமாநில தொழிலாளர்கள் இங்க வேலை செய்யறது தப்பா? அவன் கஷ்டத்துக்கு வேலை செய்யறான், அவன் குடும்பத்தை காப்பாற்றணுங்கிறதுக்காக வேலை செய்யறான். கஞ்சா அடிச்சுட்டு குடிச்சிட்டு இது போன்ற நாய்கள், இது போன்ற தருதலைகள் வடமாநில தொழிலாளர்களை தாக்குவது என்பது எவ்வளவு பெரிய ஒரு தவறான ஒரு செயல். இதற்கு இந்த தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு நல்ல முடிவை எடுக்கும் நம்ம நம்புறோம். அப்படி இந்த அரசாங்கம் ஒரு நல்ல முடிவு எடுக்கல அப்படின்னா வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் மக்கள் இவர்களுக்கு ஒரு உரிய பாடத்தை புகுத்துவார்கள் என்பது நம்மளால யூகிக்க முடியுது. தொடர்ந்து இது போன்ற தாக்குதல்கள் தடுக்கப்பட வேண்டும். இதில் ஈடுபட்ட குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டும். இன்னைக்கு கல்லூரி முதற்கொண்டு எல்லா இடத்துலையும் போதைப் பொருட்கள் ரொம்ப ஃப்ரீயா கிடைக்குது. இன்னைக்கு சின்ன சின்ன பசங்கள்லாம் பாத்தீங்கன்னா கஞ்சாவனால சீரழிஞ்சு போறாங்க. ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவிகள் மது அருந்திட்டு இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் எல்லாம் போட்டாங்க. ஸோ எதற்கெடுத்தாலும் ட்விட்டு போட்டா, அதாவது ஒரு ஊடகவியலாளர்களோ அல்லது வேறு ஏதோ ஒரு நபர்களோ ஒரு ட்விட்டு போட்டாலோ இல்ல ஒரு கருத்துக்களை பதிவிட்டாலோ அவர்களை தனிப்படை அமைச்செல்லாம் தேடி கைது செய்யக்கூடிய இந்த காவல்துறை இது போன்று போதை வியாபாரிகளை சிறுவர்களிடம் விற்பனை செய்கின்ற இந்த நபர்களை ஏன் தேடி தனிப்படை அமைத்து கைது செய்யவில்லை? அவங்களுக்கு தெரியாதா? ஒரு ட்விட்டு போட்டான்னாக்கா உடனே கதவெல்லாம் உடைச்சு கைது பண்றீங்கல்ல, தனிப்படையெல்லாம் அமைக்கிறீங்கல்ல. ஒரு போதைப் பொருள் இருக்கக்கூடிய நபர்களை ஏன் இந்த அரசாங்கம், இந்த காவல்துறை ஏன் கைது பண்ண மாட்டேங்குது? கேட்டா நாங்க கைது பண்ணிட்டு தான் இருக்கிறோம். எவ்வளவு பேரை கைது பண்ணீங்க? அப்ப கைது பண்ணாக்கா ஏன் இந்த சம்பவம் நடக்குது? நேற்று இது குறித்து பேசிய சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் ஒரு அறிக்கை சொல்லியிருக்கிறார். 0% இங்க போதைப் பொருள் இருக்கு அப்படின்னு. அதாவது இந்த திமுக ஆட்சி பொறுப்பேற்ற நாள்ல இருந்து 0% இங்க போதைப் பொருள் நடமாட்டமே இல்லை அப்படின்னு அண்ணன் மாசு அவர்கள் சொல்றாரு. மாசு அவர்கள் தமிழ்நாட்டில தான் இருக்கிறாரா இல்ல என்னன்னு தெரியல. ஏன்னா அவர் அடிக்கடிக்கு மாரத்தான்லாம் ஓடுறாரு இல்லையா, அதனால ஓடியே அவர் எங்க இருக்கிறாருன்னு தெரியல. இன்னைக்கு நடந்த சம்பவம், அதாவது இன்று நடந்த சம்பவம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மாமல்லபுரத்துல பாத்தீங்கன்னா ஐடி ஊழியர்கள் 5 பேரை கைது பண்ணிருக்கிறாங்க. ஏன்னா புத்தாண்டு நிகழ்வில் ஓஜி கஞ்சா மெத்தபெட்டன் இதெல்லாம் பயன்படுத்துவதற்காக விற்பனைக்காக கொண்டு வந்த நபர்களை கைது பண்ணிருக்கிறாங்க. ஸோ அப்ப நேற்று மாசு அவர்கள் சொன்ன அந்த கருத்திற்கும் இன்று தமிழகத்தில் கஞ்சா மெத்தபெட்டமென்லாம் பிடிபட்டதற்கும் மாசு அவர்கள் என்ன சொல்ல போறாரு? ஒரு சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய மாசு அவர்கள் இது போன்று பொய்களை அவிழ்த்து விடுவது என்பது இந்த கட்சியை காப்பாற்றுவதற்காகத்தான் அவர் சொல்கிறார். மக்கள் மீது அவருக்கு துளிய அக்கறை. திருத்தணி சம்பவம் என்பது இதுவே இறுதியாக இருக்க வேண்டும். அடுத்தது இன்னொரு சம்பவம் கூட இப்படி நடந்தே போயிட்டு இருக்கு. நம்ம இறுதின்னு சொல்ல தமிழ்நாட்டுல தொடர்ந்து வன்முறைகள், பதற்றங்கள், கொலைகள், கொள்ளைகள், கற்பழிப்பு, பாலியல் வன்கொடுமை இது போன்ற சம்பவங்கள்லாம் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. நம்ம ஒவ்வொரு சம்பவத்தையும் இதுவே இறுதியா இருக்கணும் அப்படின்ட்டு கடந்து போயிடுறோம். ஸோ இதற்கெல்லாம் மக்கள் விரைவில் பாடம் புகுட்டுவார்கள். வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் இந்த அரசாங்கம் இந்த மக்களால் தூக்கி எறியப்படும். இனி எந்த ஜென்மத்திற்கும் திமுகவிற்கு வாக்களிக்க கூடாது என்று மக்கள் முடிவெடுத்து விட்டார்கள். மக்கள் செலுத்தக்கூடிய வாக்கிற்கு இந்த திமுக அரசாங்கம் பதில் சொல்லி ஆக வேண்டும். பொறுத்திருந்து பார்க்கலாம். மிக்க நன்றி ஜி. நன்றி.